வெல்கம் டு ஐஜன் இன்னோவேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அதோட காம்பனன்ட், அது எப்படி பயன்படுத்துகிறாங்க, ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக வாட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ், இதில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னால் தமிழில் எப்படி சொல்லணும் புரிகிற மாதிரி அடிப்படை மின்னணுவியல், இல்லைனா அடிப்படை அறிமுக மின்னணுவியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் 99% எலக்ட்ரானிக்ஸ் தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். டே பை டே எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத எந்த ஒரு காம்பனண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு டிவைஸுமே கிடையாது. ஸோ அதனால் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பான ஒரு அடிப்படை புரிதல் இருக்கணும். ஸோ அதுக்காகத்தான் இந்த எலக்ட்ரானிக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எலக்ட்ரானிக் இஸ் த சயின்ஸ் ஆஃப் ஹவு டு கண்ட்ரோல் எலக்ட்ரிக் எனர்ஜி. எலக்ட்ரானிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் ஹவு டு கண்ட்ரோல் எலக்ட்ரிக் எனர்ஜி விச் த எலக்ட்ரான்ஸ் ஹேவ் அ ஃபண்டமெண்டல் ரோல். அதாவது சயின்ஸில் இருக்க ஒரு பகுதி தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ். அது எப்படி எலக்ட்ரிக் எனர்ஜி எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, எப்படி ஆப்ரேட் பண்ணுது இந்த எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக அப்படின்னு தான் இந்த எலக்ட்ரானிக்ஸோட பேசிக்கான ஒரு டெஃபனிஷன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லும்போது நிறைய காம்பனண்ட் இதில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ பேசிக் எலக்ட்ரானிக் காம்பனண்ட்ஸில் மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய காம்பனண்ட்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டல் டிங்கரிங் லேபில் மிக முக்கியமாக பேசிக்கான ஒரு காம்பனண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எல்லாமே இருக்குது. அதில் நம்ம மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம் பார்ப்போம். பிரெட்போர்ட், ஜம்பர் ஒயர், ரெஜிஸ்டர், கெப்பாசிட்டர், டயோட், ட்ரையோட், டிரான்ஸ்ஃபார்மர், எல்இடி, ஐசி அண்ட் ரிலேஸ். ஸோ இது எல்லாமே வெறும் பேசிக்கான எலக்ட்ரானிக்கில் பேசிக்கான ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு முன்னாடி சர்க்யூட்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்மளுக்கு ஒரு சின்ன அடிப்படை புரிதல் இருக்கணும். ஸோ சர்க்யூட்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் ஒயர்ஸ் கனெக்டட் பிட்வீன் பவர் சோர்சஸ். இட்ஸ் லைக் எ பிசிக்கல் ப்ரோக்ராம். இட்ஸ் ஆல்சோ லைக் செட்டிங் அப் டாமினோஸ் இன் சீக்வன்ஸ். அதாவது என்னென்னா சர்க்யூட் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காம்பனண்ட்டையுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எந்த ஒரு காம்பனண்ட்டை எடுத்தாலுமே நம்ம சர்க்யூட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா before you design an electronic project you need to know what a circuit is, how to create one properly. ப்ராப்பராக நம்ம அந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணணும்னா நம்ம சர்க்யூட் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட் அண்ட் க்ளோஸ்டு சர்க்யூட் இருக்குது. ஓப்பன் சர்க்யூட்னால் ஓப்பனாக இருக்கும், க்ளோஸ்டுனால் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும், லைட் எரியறதுல அந்த டிஃப்ரென்ஸ் பேட்டரியிலேருந்து லைட்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் சர்க்யூட் அண்ட் க்ளோஸ்டு சர்க்யூட். அதுக்கு முன்னாடி பிரெட் போர்டுனால் என்ன? பிரெட் போர்டு நம்ம லெபார்ட்டரியில் பிரெட் போர்டுன்ற ஒரு காம்பனண்ட் இருக்குது. பிரெட் போர்டுன்றது கிரியேட்டிங்ஸ், ஆர்கனைசிங் அண்ட் ப்ரோட்டோடைப்பிங் ஏ சர்க்யூட். இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா பிரெட் போர்டு எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி டெஸ்ட்டுக்கு. எந்த ஒரு டிவைஸையுமே எந்த ஒரு ப்ராஜெக்டையுமே நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த பிரெட் போர்டில் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம அதை ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டிவைஸை ஓகே பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த பிரெட் போர்டு பயன்படுது. ஸோ இதோட பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ இதே மாதிரி பெரிய பிரெட் போர்டு நம்ம லெபார்ட்டரியில் இருக்குது. ஸோ இதில் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சிம்பிள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜம்பர் ஒயர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் போர்டில் நம்ம ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இது ஜம்பர் ஒயர் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது இல்லையே ஜம்பர் ஒயரில். மேல் டு மேல் ஒயர், ஃபீமேல் டு ஃபீமேல் ஒயர் அண்ட் மேல் டு ஃபீமேல். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஜம்பர் ஒயர்ஸ் இருக்குது. அண்ட் தென் டிஜிட்டல் மல்டிமீட்டர் இஸ் எ டிவைஸ் தட் யூஸ்டு டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட். இதுதான் டிஜிட்டல் மல்டிமீட்டர். இது எதுக்காக பயன்படுத்துனா ஏசி கரண்ட், டிசி கரண்ட், இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நிறைய இந்த மாதிரி மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் மிக முக்கியமான காம்பனண்ட், எலக்ட்ரானிக் காம்பனண்ட்லேயே மிக முக்கியமான காம்பனண்ட் ரெஜிஸ்டர். இதை தமிழில் மின்தடை அப்படின்னு சொல்லுவாங்க. மின்தடை
இட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அல்லது ரெடியூஸ் த கரண்ட் ஃப்ளோ, மின்சாரத்தை தடை செய்தல் அப்படின்னு சொல்லலாம். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம் வரும். ஸோ இதில் வந்து சர்க்யூட் வந்து சிக்ஸாக் வேவில் தான் இதாக இருக்கும். ஸோ ஓம்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, I = V/R அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் காமனான ஒரு பேசிக்கான ஒரு காம்பனன்ட்ஸ் ரெஜிஸ்டர். ஸோ இதில் ரெஜிஸ்டர் கலர் கோட்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம அதோட வேல்யூவை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிடலாம். அதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அண்ட் டயக்ராம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் ஒரிஜினலி நோன் அஸ் எ கண்டென்சர். ஸோ கெப்பாசிட்டர் தமிழில் எப்படி சொல்லலாம்னா மின் தேக்கி, மின்சாரத்தை தேக்கி வைப்பது, மின்சாரத்தை தேக்கும் ஒரு மின்னணு சாதனம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரேஜ் டிவைஸ். இட் ஹேவ் அ 2 டெர்மினல்ஸ். ஸோ ஸ்டோர் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா பாரடே அப்படின்னு சொல்லுவோம். Capacitor is a stored electricity and then discharge it back into the circuit when there is a drop in voltage. So the internal structure of capacitor and symbolic representation, circuit diagram. And மிக முக்கியமாக அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா டயோட். டயோட்னா என்னென்று ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது மிக முக்கியமான ஒரு எலக்ட்ரானிக் காம்பனன்ட். டயோடுன்றது ஒரு தமிழ் எப்படி சொல்லணும்னா இரு முனையம் அப்படின்னு சொல்லுவாங்க. டயோட்னா என்ன? இரு முனையம். எ டயோடு அலோவ்ஸ் த எலக்ட்ரிசிட்டி டு ஃப்ளோ இன் ஒன் டைரக்ஷன். அதாவது கரண்ட்டை ஒன் சைடு மட்டும்தான் கரண்ட்டை அலோவ் பண்ணும், ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கீழேருந்து மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஆனோடு இருக்கும், அந்த பக்கம் வந்து கேத்தோடு இருக்கும். ஆனோடு இஸ் எ பாசிட்டிவ், கேத்தோடு இஸ் எ நெகட்டிவ். ஸோ 2 டெர்மினல், அதாவது கண்ட்ரோல் த flow of current in one direction only, allow the current one direction only. ஸோ இதில் டயோடு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டயோடு நிறைய இருக்குது. அதை நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரையோடு இஸ் நத்திங் பட் இட்ஸ் எலக்ட்ரானிக் ஆம்பிளிஃபையிங் வேக்யூம் டியூப். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் நம்ம லெபார்ட்டரியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு டிரான்சிஸ்டர் எலக்ட்ரானிக் காம்பனன்ட். இதில் வந்து NPN PNPன்னு சொல்லி அதோட டைப்ஸ் இருக்குது. டிரான்சிஸ்டரை டென்னிஸ் ஸ்விட்சஸ் that turn a current on or off when triggered by an electric signal. ஸோ அதோட சர்க்யூட் டயக்ராம். ஸோ இதோட சர்க்யூட்டை பி வந்து பார்த்திங்கன்னா பேஸ், C ஃபார் கலெக்டர், E ஃபார் எமிட்டர். அடுத்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு எலக்ட்ரானிக் காம்பனன்ட் இன் எலக்ட்ரானிக் வேர்ல்டு, இன் எலக்ட்ரானிக் ஹிஸ்ட்ரியிலே லைட் எமிட்டிங் டயோட். இட்ஸ் கால்டு LED. இட்ஸ் ஆல்சோ செமிகண்டக்டர் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் யூஸ்டு டு லைட் சோர்ஸ். எல்இடின்றது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் எல்இடி நம்ம லெபார்ட்டரியில் இருக்குது. ஸோ அதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், அதோட சர்க்யூட் டயக்ராம். ஆனோட் அண்ட் இட் ஹேவ் 2 டெர்மினல்ஸ், ஆனோட் அண்ட் கேத்தோட். ஸோ இதில் நீங்கள் நார்மலாக டயோடுக்கும் எல்இடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோ மார்க்கு பார்த்தீங்கன்னா எல்இடியோட டெனோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ காமனாக டயோடு வந்து இந்த மாதிரி ஆரோ மார்க் இருக்காது. பட் எல்இடிக்கு வந்து இந்த ஆரோ மார்க் இருக்குது. அது வந்து லைட்டு வந்து எரியறதுமான ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அதை நம்ம நோட் பண்ணிக்கிறணும். இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எல்இடி. அடுத்து பார்த்தீங்கன்னா காயில் இஸ் எ எலக்ட்ரோ மேக்னட்டிக் டிவைஸ். ஸோ காயில் காமனாக எல்லா மோட்டார்லையுமே இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர், ஆல்சோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் டிவைஸ் that has a primary winding and secondary winding, transfer the energy from one electric circuit to another. அடுத்து பார்த்தீங்கன்னா switch is an electrical component that can break an electrical circuit, interrupting the current or diverting it from one conductor to another. ஸோ அதோட சர்க்யூட் டயக்ராம். ஸோ இன்புட் டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும், அவுட்புட் டெர்மினலில் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் போல் டு சிங்கிள் த்ரோ சுவிட்ச். தென் பார்த்தீங்கன்னா ரிலே இஸ் an electrically operated switch.
ஸோ ரிலேவில் பார்த்தீங்கன்னா நம்ம லெபார்ட்டரியில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ்டி சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ, சிங்கிள் போல் டபுள் த்ரோ, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இதை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம வந்து ஐசி இன்டிகிரேட்டட் சர்க்யூட். ஸோ நம்ம எலக்ட்ரானிக் டெக்னாலஜியிலே எலக்ட்ரானிக் காம்பனண்ட்ஸ்லேயே மிக மிக அட்வான்டேஜஸ், அதாவது அட்வான்ஸ்டு ஒரு காம்பனண்ட்ஸ்னால் ஸோ இந்த ஐசியை சொல்லலாம். இன்டிகிரேட்டட் சர்க்யூட் known as a monolithic integrated circuit, also known as a chip or microchip. ஸோ சிப் ஆர் மைக்ரோசிப் அந்தளவுக்கு வந்து ஐசி வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு மின்னணு சாதனம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் மிக முக்கியமான பேசிக்கான எலக்ட்ரானிக் காம்பனண்ட்ஸ் அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இது பேசிக்கான ஒரு ஐடியா இந்த எலக்ட்ரானிக் காம்பனண்ட்ஸை பற்றி நம்ம இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு காம்பனண்ட்டையுமே நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அதை எப்படி முறையாக டெக்னிக்கலாக எலக்ட்ரிக்கலாக அண்ட் எலக்ட்ரானிக்கலாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டடி பண்ணோம். ஸோ இப்படி தான் நம்ம டெக்னிக்கலாக இந்த எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.